எல்லாரும் வானத்தை டிஃப்ரெண்ட் கலரில் பார்த்துருப்பீங்க. இந்த கலரில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஸ்டார் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு செம்ம பெரிய ஸ்டார் காட்டுவார். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிப்பில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 14 மினிட்ஸ் வாக்கு தான் வந்து ஃபோர்ட் கொச்சி பீச். இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியிலலாம் இருக்கோம்ல, அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் இருக்காங்க. எங்களோட இந்த கேரளா சீரீஸில் இது 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ தேனி டு ஃபோர்ட் கொச்சி ரோட் ட்ரிப் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அது எப்படி வந்திருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு vlogல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது. தமிழ்நாட்டில் இருக்கிற பீச்சஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற பே ஆஃப் பெங்கால் சீல வந்து நம்ம நிறைய சன்ரைசஸ்லாம் பார்த்துருப்போம். இங்கே ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற பீச் கனெக்ட் ஆகிருக்கிற அரேபியன் சீல சன் செட் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஃபோர்ட் கொச்சியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பீச் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நம்ம ஃபுட்டுக்கும் சரி, ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஃபேஸும் இந்த ஏரியாவில் இருக்கும். நாங்கள் இந்த பீச்சை அப்ரோச் பண்ணும்போதே கரெக்டாக சன்செட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப டிலேவும் கிடையாது, சீக்கிரமும் கிடையாது, கரெக்டான டைமுக்கு வந்திருந்தோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் டூரிஸ்ட்லாம் இருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து அங்கே கைட்லாம் விட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலியோட. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஃபோர்ட் கொச்சி சன்செட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஃபோர்ட் கொச்சி பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன க்ரூஸ் ஷிப்ஸஸ்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்ஜஸ் அந்த மாதிரி ஷிப்ஸ்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரூஸ் ஷிப்ஸ் அண்ட் பார்ஜஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப கிட்டக்கவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான ஷிப்ஸ்லாம் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து நல்லா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பீச்லேருந்து பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். அதுவும் சன் செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு அந்த வியூவே வந்து வேறு லெவலில் இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம இந்த பீச்சுக்கு எதுக்கு வந்தோம்? சன்செட்டு பார்க்க தானே வந்தோம். வாங்க அந்த சன்செட்டை பார்த்துருவோம். அந்த அருமையான சன்செட்டை ரசிச்சுட்டு அங்கே இருந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. எல்லாரும் வானத்தை டிஃப்ரெண்ட் கலரில் பார்த்துருப்பீங்க. இந்த கலரில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. காட்டுற பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க கலரு. ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடில். நேரில் பார்க்க இன்னும் வேறு லெவலில் இருக்குது. வா சாண்டா போ, இல்லை போ.
இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவுங்கிறதுனால அங்கே பாதுகாப்பு இருந்த போலீஸ்லேருந்து ஒரு போலீஸ் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் பார்த்திங்கன்னா மக்களோடு சேர்ந்து அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவையும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த சாண்டாவோட ஷூவை பார்க்கலாம், போலீஸோட ஷூ போட்டிருப்பாங்க. ஸோ இதையுமே நான் நோட் பண்ணல, என் பையன் தான் வந்து நோட் பண்ணிவிட்டு அப்புறமா சொன்னான் என்கிட்ட. இங்கே ஃபோர்ட் கொச்சியில் இந்த ஏரியாவில் இருக்கிற கஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக லைட்டிங் அண்ட் ஸ்டார்ஸ்லாம் கட்டி செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் இந்த டெக்கரேஷன் காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து கம்மி தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைமில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் பார்த்துருக்கீங்க? மேக்ஸிமமாக இவ்வளோ பெரிய ஸ்டார் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு செம்ம பெரிய ஸ்டார் காட்டுறாரு. ஸோ இந்த ஏரியாவில் போட்டிருந்த டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் லைட்டிங்ஸ்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னருக்கு வந்து காசா கிச்சன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த காசா கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்கு போகிற வழியிலேயே தான் இருக்குது. இந்த காசா கிச்சன் வந்து ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதமான கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த காசா கிச்சனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி மீன், அப்புறம் வந்து செம்மீன். இவங்க வந்து கேரளாவில் செம்மீன் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வந்து இது எறா, ப்ரான், அப்புறம் வந்து இறால் அப்படின்லாம் சொல்லுவோம். இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து இதுக்கு மெயின் டிஷ்ஷாக வந்து இடியாப்பம் தான் கிடைச்சிது. இடியாப்பம், ப்ரான், இடியாப்பம் வந்து ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் வந்து அரிபத்திரி. இந்த டிஷ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இஃப் ஐம் நாட் ராங், ஆக்டர் துல்கர் சல்மான் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அரிபத்திரி வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அரிபத்திரிங்கிறது வந்து பேசிக்காக வந்து ஒரு ரைஸ் ஃப்ளாரில் ஒரு தோசை மாதிரியான ஒரு ஐட்டம் தான். அதை வந்து நாங்கள் பீஃப் கறியோடு வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஃபன்னியான விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஒரு ஜாடியில் வந்து ஒரு ஐட்டம் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. நான் கூட வந்து ஊறுகாய் தான் கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நேரம் தொடாமையே வச்சுருந்தோம். அப்புறம் என்னடா நாங்கள் ஆர்டர் பண்ண பீஃபே வரல அப்படின்னு பார்த்தா அந்த ஜாடியில் தான் வந்து அந்த பீஃபை கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னடா ஜாடியில் பீஃப் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு சாப்பிட்டோம். அகைன் அந்த இடியாப்பம், பீஃப் கறி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். காம்பினேஷன் வைஸே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த அரிபத்திரி ஸோ இந்த காசா கிச்சன் வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா டிஷ்ஷுமே வந்து மஸ்ட் ட்ரை டிஷ்ஷு தான். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சரி, ஆம்பியன்ஸ் வைஸும் சரி. ரேட் வந்து கொஞ்சம் அப்பர் சைடு தான். என்ன சாப்பிட்டாலும் ஒரு காஃபி ஒரு டீ இருந்துச்சா சூப்பராக. அங்கே எங்களோட டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நடந்து போக ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக போட்டிருந்த லைட்டிங்ஸ்லாம் ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சு தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன். அந்த லைவ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த லைவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ஃபில்ஸ் ரெசிடென்சி. இதையுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வந்து லைட்டிங்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற ஜூ டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து மன்ரோ ஐலாண்ட் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். மன்ரோ ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் போனோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.